டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கு தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது. அதைத் தொடர்ந்து நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான வழக்கு விசாரணை கடந்த மே மாதம் முடிந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் அதே மாதம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. அதன்படி ஜாமீனில் வெளிவந்த கெஜ்ரிவால் நாடாளுமன்ற தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிந்து மறுநாள் திகார் சிறையில் சரணடைந்தார். அதைத் தொடர்ந்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தின் விடுமுறை கால நீதிபதி நியாய் பிந்து கெஜ்ரிவாலுக்கு கடந்த மாதம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கிய ரோஸ் அவென்யூ நீதிமன்ற உத்தரவின் மீது தடை விதிக்க கோரி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. உயர் நீதிமன்ற நீதிபதி சுதிர் குமார் ஜெயின் ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் உத்தரவின் மீது இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். அதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே 90 நாட்கள் சிறை தண்டனை அனுபவித்திருப்பதாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்ற காரணங்களை கருத்தில் கொண்டும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது என குறிப்பிட்டு ஜாமீன் வழங்கியிருக்கிறார். டெல்லி கலால் கொள்கை வழக்கு தொடர்பாக சிபிஐ கடந்த சனிக்கிழமை டெல்லி நீதிமன்றத்தில் டெல்லி கலால் கொள்கை உருவாக்கி செயல்படுத்தியதில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்துவிட்டது. ஆனால் கெஜ்ரிவால் மட்டும் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டும், அது மட்டும் இன்னும் முடிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே அமலாக்க இயக்குநரகம் தாக்கல் செய்த பிஎம்எல்ஏ வழக்கில்தான் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் சிபிஐ தொடர்ந்த வழக்கிலும் கெஜ்ரிவால் காவலில் இருப்பதால் அவர் சிறையில்தான் இருப்பார் என்கிறது டெல்லி திகார் சிறை வட்டாரம்.